ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்கள் எல்லோரும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி லேட்டாக தான் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு மாவு ராகின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் நம்ம கூழ் செய்வோம். அதுக்காக நான் தண்ணியில் மாவு போட்டு தண்ணி போட்டுட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் புளிக்கணும், அப்போ தான் கூழ் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அளவாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பெங்களூர் வெதர் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில், அதனால ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் நான் வெளியில் போகணுன்றதுக்காக சீக்கிரமே சமைச்சிடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சீக்கிரம் சமைச்சிட்டா பெட்டர். வீட்லேயே இருந்தோம்னா கூட 10 மணிக்கு மேலே கிச்சனில் நிற்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அதுதான் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அது வயிற்று புண்ணுக்கு, வயிற்றில் இருக்கிற பூச்சி அதெல்லாம் வெளியேற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதில் தான் சாம்பார் பண்ணிவிட்டு சாதம்லாம் வடிச்சிட்டு நான் கிளம்பி போகலான்னு முன்னாடியே க்ளீனெல்லாம் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போயிட்டு வந்தாவே ரொம்ப டயர்டாகிடுதுங்க. எதனால் அப்படி ஜாஸ்தியாக இருக்குன்னா, நம்ம மரங்கள் கம்மியாயிடுச்சு, ப்ளஸ் வாகனங்கள் அதிகமாகிடுச்சு, எல்லாமே ரீசன் நிறைய இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் நம்மளை நல்லா டீஹைட்ரேட்டட் ஆகாமல் வச்சுக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும், பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். அதாவது நீர் சத்து நிறைந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணின்னு சொல்லக்கூடிய வாட்டர்மெலன், கிர்னி பழம், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே, சப்போட்டா இப்போ ரொம்பவே நல்லா கிடைக்கிது இங்கே பெங்களூரில், நானுமே பார்த்துருக்கேன். அதே மாதிரி மாம்பழம் கிடைச்சா சாப்பிடுங்க. மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டே இல்லைங்க இந்த வருஷம், என்னன்னு தெரியல, வாங்கிட்டு ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம், காய்கறியை நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டு சரி க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வந்தால் எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு தெரியாது. நம்ம வேறு வெயில் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், சில வேலைங்களை நம்மளால் தவிர்க்க முடியாது. அதனால் நான் முடிச்சுட்டு போயிடலான்னு போனேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் இங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த கேஸ்கட் இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்து கழுவிட்டு அப்படியே வைக்கக்கூடாது. அப்படியே வச்சோம்னா என்ன ஆகும், கோணையாக போயிட்டு அது சம்டைம்ஸ் மூடியில் கரெக்டாக லிட்டில் ஃபிட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், தண்ணி லீக் ஆகும் நம்ம மூடி வைக்கும்போது, இல்லாட்டி விசில் சரியாக வராது, இல்லை சீக்கிரமாக கிராக் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அந்த பெண்டு வர இடத்துல. ஸோ அதை அவாய்ட் பண்ண இந்த மாதிரி நீங்கள் கழுவுன உடனே போட்டு வச்சுருங்க. நீங்கள் எல்லாருமே தண்ணி நிறைய குடிங்க. இந்த சம்மரை அப்படி தான் நம்ம கடந்து வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.